ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். காலையில் தூங்கி எழுந்ததுமே திடீர்னு ஒரு ஃபோன் கால். யாருன்னு பார்த்தா எங்கள் அம்மா. எனக்கு உடம்பு முடியல, நீ சீக்கிரமாக கிளம்பி வாமான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் அவங்க ட்ராவல். நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். அம்மா வந்து ஜுரத்தினால படுத்திருந்தாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அப்படியே கிடந்து, ஜாமான்லாம் விளக்காமல் இருந்தது, வீடு கொட்டாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. அம்மா வந்து ஃப்ரைடே அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி அவங்களால முடியாதனால சமைக்க கூட முடியல. போட்டதெல்லாம் போட்ட வகையில் அப்படியே கிடந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் அம்மா பார்த்துட்டு உடனே எல்லாம் வீட்டை முதல்ல க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் என்னோடய வீட்டையும் நான் அப்படி தான் நீட்டாக க்ளீனாக வச்சுப்பேன். எந்த வேலை எப்படி இருந்தாலும் வீட்டை சுத்தம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. வீட்டை வந்து எந்தளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு லக்ஷ்மி கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நிறைய வீடியோஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு எங்கள் பாட்டி தான் நிறைய அறிவுரை சொல்லி எங்களை வளர்த்தாங்களேங்க. நான் எங்கள் அம்மா கூட இருந்தாலும் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். எனக்கு அறிவுரை என்ற பெயரிலே நன்கு கதை சொல்லியும் என்னை வளர்ப்பார்கள். அப்பொழுது வந்து எனக்கு தெரியவில்லை, இது ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்களேன்னு பார்ப்பேன். ஆனால் இப்போது வந்து எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வந்து நீங்களும் பெரியவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்போ கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக அதுதான் நல்லதுன்ற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க சொல்கிற நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. நான் வந்து வீட்டெல்லாம் போட்டு ஃபேனை போட்டு விடுறது, துணி ஜாமான்லாம் விளக்குறதுக்கு வந்துட்டேங்க. ஜாமான் ஒரு பக்கம் அப்படியே கடந்தது. சரி, ஓகே. கயல் வந்து எந்த வேலையுமே பர்ஃபெக்டாக முடிச்சிருவா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகளை செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். அம்மா வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுக்க தான் வருவாங்க, ஜாலியாக இருக்கேன் அந்த மாதிரி தான் வருவாங்க. பட் ஆனால் நான் அப்படி கிடையாது. அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு 100% வேலையே அங்கே தான் இருக்குமே, என் வீட்டில் இருக்கிறத விட. சரி, ஓகே. எப்படி அந்த கிச்சனை எவ்வளோ பர்ஃபெக்டாக மாற்றினேன் பார்த்தீங்கன்னா, நான் அந்த கிச்சனை க்ளீன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். சரின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன். துணிங்களெல்லாம் துவைக்காமல் 4 துணி அப்படியே கடந்ததுங்க. அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க இருந்திருந்தாங்கன்னா எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் துணியை மிஷினில் போகலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் மிஷினுக்கே பத்தாது போல் இருக்குது. அந்த மிஷினே கதற ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில். ஆனால் அது ரொம்ப பயந்துருச்சு. ஐயோ வேண்டான்னு சொல்லிட்டு, வாய் மூடிட்டு ரெடி, கொஞ்சம் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை 2 மிரட்டிட்டு, அதுக்கப்புறம் லிக்விட் எடுத்து கொஞ்சம் போல் ஊற்றிட்டு நான் வந்து மிஷினை மூடி வச்சிட்டேங்க. இன்னும் பாதி துணி வந்து இருக்குது, அதை நம்ம பழுப்பில் துவைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இதை மட்டுமே போட்டேன். இதுக்கே அவள் திணறா வேறு. சரி, பட்டன் போட்டு விட்டுட்டு உள்ளே போய் அடுத்த வேலை ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பார்த்தா துணிங்கள் எல்லாம் மடிக்காமல் அப்படியே கடந்ததுங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் துணியை வந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலைகள் செஞ்சாலும் அது வந்து ஒரு கரெக்டாக நீட்டாக இருக்கணுன்றது என்னோடய ஆம்பிஷன். அதுக்கப்புறம் எல்லா துணியும் மடிச்சுட்டு அதையும் எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்காமல் இருந்தது இல்லைங்களா, அதை அப்படியே அன்னக்கூடையில் வந்து பவுடர் போட்டு ஊற வச்சுட்டேன். என்ன தான் நம்ம மிஷினில் துணி துவைச்சாலும் கையில் துணி துவைக்கிறங்கிறது ரொம்பவே சூப்பரான வேலை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கையில் துணி துவைக்கும் போது நம்ம கை வந்து அசைவு கொடுக்கறதுனால நம்ம கைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து, எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதேமாரி குனிஞ்சிட்டு துணி அலசுறதுனால நம்ம இடுப்புக்கு ஒரு எக்ஸசைஸ் தாங்க. அதுலேயும் பெரியவங்க ஒரு கருத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மிஷின்லாம் வந்துருச்சு, ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப நிறையவே வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி நிறைய வளர்ந்ததுனால இப்போ நம்ம வந்து மிஷினை நோக்கியே போயிட்டுருக்கோம். பட் ஆனால் என்னோடய வீட்டிலலாம் நான் கையில் தான் துவைப்பேன். எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு அப்படின்னு நான் வந்துட்டேன். ஏன்னா நான் அங்கே தான் துணி அலசவே வந்தேன், அங்கே தான் பழுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்து வேப்பம்பூவில் இருக்கிற தூசுங்கள்லாம் பொறுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் ஆயாக்கிட்ட நான் வந்து கூட்டாஞ்சோறு செஞ்சு கூட ஆயா அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன இருக்குமா, நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா அடுப்பத்தை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து எங்கள் ஆயாவோட வீடு. என்ன தான் நம்ம மெத்த வீட்டில் இருந்தாலும் கூரை வீட்டு வாழ்க்கைன்றது சொர்க்கம் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் வந்து எங்கள் டாமி. ஆனால் வந்து சரியான டம்மிங்க, யாரையும் வந்து குலைக்க மாட்டான். அப்படியே நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்திருப்பான். இவன் வந்து என்னோட அண்ணன் பொண்ணு. இவன் வந்து லிட்டில் பிரின்சஸ். இவன் எவ்வளோ அழகாக இருக்கா, க்யூட்டாக இருக்கா பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. எல்லா துணியும் தண்ணி வடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறதுக்குள்ளே எங்கள் ஆயா சாப்பிட்டுட்டு போமா, அப்புறமா காய வைன்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா வந்து கூட்டாஞ்சோறு கிண்டி இறக்கிட்டாங்க. அப்படியே கமகமான வாசனையோடு இருந்தது. அப்புறம் என் அண்ணன் பொண்ணு பசிக்குன்னு சொன்னதுனால அவளுக்கு ஒரு தோசையை ஊற்றி ஃபஸ்ட்டு ஊட்டிலாமேன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு ஊட்டிட்டேன். அதுக்குள்ளேயும் எங்கள் ஆயா எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. நல்ல சூடாக காலை நேரத்தில் இந்த கூட்டாஞ்சோறு சாப்பிட்றது இருக்கேன், ஆஹா, அத்தனை அருமைங்க. அதுக்குள்ளே எங்கள் டம்மி வந்து எனக்கு கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னான். சரி, கேட்குறானே நம்பி தாங்க போட்டேன். பார்த்தா மூந்து பக்கம் நான் ஒழுங்காக சாப்பிட்றேன், அடி வாங்குறேன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லி பயந்துட்டு அவனும் சாப்பிட்டுட்டான். சரின்னு சொல்லி யூட்டன் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற எல்லா துணிகளையும் காய வைக்க நான் கிளம்பிட்டேங்க. என்னடா இது ஹனுமான் வால் மாதிரி இவ்வளோ நீட்டாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து 4 துணி, அதனால தான் வந்து இவ்வளோ லென்த்தாக போயிட்டுருக்கு.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க, என்னடா இவ்வளோ துணின்னு சொல்லிட்டு. நான் அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு, ஜாலியாக வந்து அங்கே உட்காந்துட்டோம். இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது, இது கீழே அப்படியே நிழலில் ஜாலியாக உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு பொழுதுருக்கு இப்படியே எங்கள் நாள் ஓடிட்டுருக்குங்க எங்கள் பாட்டி வீட்டில். சரி, ஓகே, பாய் பாய். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.